வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. தயவு செய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இதுலேயே வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இது உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் ஆகும். புதுசாக இருந்தீங்கன்னா அந்த ஃபார் பிகினர்ஸ் கைடு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 15 வீடியோ இருக்கும். ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சு பயிற்சி பண்ணிகிட்டே பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு 60-70% இதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்லாம் அந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள். இதுலேயே நம்மளுடைய கோர் கான்செப்ட் இருக்குது. இதை பார்த்தா போதுமானது. அதுக்கு அடுத்து இந்த அப்டேட்டர்ஸ் வீடியோ அதுக்கு பின்னாடி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து ஆக்சுவலாக வந்து எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த கேண்டில் தான் மார்னிங் கேண்டில். ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த கேண்டில் தான் இங்கே ஓப்பன் ஆகி இந்த சப்போர்ட் ஆல்ரெடி நாம் வரைஞ்சி வச்சுருந்தோம். அந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு அகைன் மேலே போயிடுச்சு. மேலே போனது நம்ம மேலே போனால் இது வரைக்கும் போகும். ஏற்கனவே வந்து இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸில் திரும்பி இருக்கிறதுனால இது 1 ஹவர் சார்ட்டுங்க. ரெசிஸ்டன்ஸில் திரும்பி இருக்கிறதுனால நம்ம இங்கிருந்து திரும்பலாம்னு சொல்லி போட்டிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல அவன் பிரேக்கே பண்ணல, அப்படியே பறந்துட்டான். பறக்கும்போது மேலே அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம வரையணும் இல்லையா, அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸு இதோ இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ரிஜெக்ட்டு, இங்கே சப்போர்ட்டு, ரிஜெக்ட்டு இதெல்லாம் நோட் பண்ணி நம்ம இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் லைன் போட்டிருக்கோம். அதையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கான். சரிங்களா, மேலே போய் முடிஞ்சிருக்கா பக்கத்தால் நியர்பை. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே அடுத்த மூவ் பண்ணலாம். அடுத்த மூவ் பண்ணால் இது வரைக்கும் போகலான்னு கேட்டிங்கன்னா இதோ இந்த பாயிண்ட் எல்லாம் கனெக்ட் ஆகும் பாருங்க. ஒரு பாயிண்ட்டு அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம வைக்கலாம். இது வரைக்கும் வைக்கலாம். இது விட்டா தான் அடுத்த லெவல். சரிங்களா, இந்த 5 மினிட்ஸில் பார்க்கலாம் நம்மளுக்கு ட்ரேடிங்க்கு எப்படி சப்போர்ட் ஆயிருக்குன்னு. 5 மினிட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த கேண்டில் ரைட்டுங்களா. ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து இந்த கேண்டில் தான் ஃபர்ஸ்ட் கேண்டில். அந்த கேண்டில் ஓப்பன் ஆனோம்னா என்ன பண்ணியிருக்குது பாருங்க. இது ஒரு சப்போர்ட் 5 மினிட்ஸில் பாட்டிருக்கோம். 1 ஹவர் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். 5 மினிட்ஸ் சப்போர்ட் இங்கே பாருங்க. பர்ஃபெக்டாக சப்போர்ட் எடுத்துட்டு எங்கே வந்திருக்கான், இங்கேருந்து ஓப்பன் ஆனவ கீழே வந்து மறுபடியும் மேலே போயிருக்கா. மேலே போனவே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏற்கனவே ஒரு நம்ம போட்டு வச்சிருக்க ஒரு ரெசிஸ்டன்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸில் போய் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸை பிக் பண்ணிட்டு கீழே வந்து மறுபடியும் சப்போர்ட்டுக்கு வந்தவன் இந்த இடத்துல பர்ஃபெக்டாக எடுக்கலை. மேலே மறுபடியும் கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் வந்து இதே இடத்துல பர்ஃபெக்டாக சப்போர்ட்டை பிக் பண்ணிட்டு பறந்துட்டான் மேலே. பறந்தவன் பாருங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு ரிஜெக்ட் கொடுத்துருக்கான். கொடுத்தவன் இதுக்கு முன்னாடி பாருங்க இந்த மேலே போயிட்டு கீழே வந்த லோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலையும் பிக் பண்ணியிருக்கான். இந்த லெவலை உடைக்கல. அகைன் இங்கிருந்து அப்படியே மேலே பறந்துட்டான். பறந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க எப்படி உடைச்சிருக்கான். இங்கே வந்து இங்கெல்லாம் பாருங்க வந்து ஒரு குச்சி ஒரு விக்கு கொடுத்துருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா பாடி கொண்டு போய் டக்குன்னு க்ளோஸே மேலே வச்சிருக்கா. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து அவ கீழே வரக்க முடியல அப்படின்னு. ஏன்னா இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு போறான். உங்களுக்கு புரியுதா? ஒரே நிமிஷம், கொஞ்சம் சார்ட்டை பெருசு பண்ணிப்போம். இங்கே வந்து பர்ஃபெக்டாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறவ ஏற்கனவே இங்கே ஓப்பன் ஆகி இங்கே சப்போர்ட்டுக்கு வந்து மேலே போய் எகைன் இங்கே சப்போர்ட்டுக்கு வந்தவன் பாருங்க இது வரைக்கும் வரல. மறுபடியும் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் தொட்டவன், ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியல. எகைன் கீழே வந்தவன் இதே சப்போர்ட்டுக்கு வந்திருக்கான். மறுபடியும் மேலே போயிட்டு எகைன் ஒரு டைம் இங்கே வந்து டெஸ்ட் எடுத்துட்டு மேலே போன வந்து ஒரே இதாக போயிருக்கான். இங்கே போயிட்டு இங்கே பாருங்க இந்த இடத்துல போயிட்டு அப்புறம் கீழே வந்திருக்கான் பாருங்க. இந்த பாயிண்ட் உடைக்கல. இந்த பாயிண்ட் உடைக்காதவன் டக்குன்னு இங்கேயே வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து திரும்பினவன் பாடி கொண்டு போய் எங்கே வச்சிருக்கான்னு பாருங்க. ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கான். அதாவது இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கான் பாடியை. அதாவது இந்த ஜோனுங்கிறத விட இந்த இந்த எக்ஸாக்ட் பாயிண்ட் பாருங்க, விக்கு பார்த்தீங்களா, இந்த ஜோனுக்கு மேலே பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். விட்டவன் அடுத்தது ரெசிஸ்டன்ஸு கிட்ட போனோடனே அங்கே ஒரு சின்ன ஜர்க்கு, மறுபடியும் இங்கே கொஞ்சம் போராட்டம் தான் இருந்திருக்கு. பட் கடைசியில் ஒரே தூக்கி அதையும் மேலே முடிச்சிருக்கோம். இங்கே எப்படி முடிச்சானோ அதே மாதிரி இங்கே முடிச்சிருக்கான். புரிஞ்சுங்களா? அப்போ கீழே வர்றவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்காவது வந்திருக்கலாம். அதுவும் இந்த இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்காவது வந்திருக்கலாம். அவன் இது கூட வரல. இவ்வளோ தூரம் வந்துட்டு மறுபடியும் மேலே போனவன் இந்த ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். க்ளோஸ் பண்ணோன்னா எகைன் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கா பாடியை. எகைன் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்திருக்கான். கடைசியில்
3 மணிக்கு மேலே ஒரு தூக்கி முடிச்சு விட்டான். புரிஞ்சுங்களா? ஆப்ஷன் எடுத்திருந்தா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டாக தான் இருந்திருக்கும். ஆப்ஷன் எங்கே வேணாலும் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த பர்ஃபெக்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல பிடிச்சிருக்கலாம், இந்த பாயிண்ட்ல பிடிச்சிருக்கலாம், அல்லது இந்த இடத்துல கூட எடுத்திருக்கலாம். நம்ம எங்கே எடுத்திருந்தாலும் ஒரு ஜாக்பாட் தான் இன்னைக்கு. இதுதாங்க மாற்றி மாற்றி மார்க்கெட் நடந்துட்டு இருக்குது. நம்ம 1 ஹவரில் மார்க் பண்ணிட்டு 5 மினிட்ஸில் கரெக்டாக ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி போட்டோம்னா அதை தாண்டி ஒன்றும் நடக்கிறது இல்லைங்க. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். பயிற்சி பழகத்தான் இது நம்மளுக்கு செட் ஆகும். ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.